இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்லீவு எப்படி நம்ம கேன்வாஸ் இல்லாமல் லைனிங்லேயே ஃபினிஷ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவோட லென்த் வந்து 8.5 எடுத்திருக்கேன். விட்டு வந்து 8.25, கீழே இருக்க ஓப்பன் வந்து 6 இன்ச். இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸ்லீவில். இப்போ நாட்சஸ்லாம் கொடுத்து நான் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம கர்வாக வரைஞ்சிருக்கோம்ல கிராஸாக 8.25, அதில் வந்து மிட் பாயிண்ட் 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி கர்வ் எடுத்திருப்போம். அந்த இடத்துல இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இதே மாதிரி கிராஸாக நம்ம ட்ரா பண்ணுறப்ப கரெக்டாக 1/4 இன்ச் வந்து நமக்கு உள்குழி வந்து விழுகும். இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப கைக்குழி வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து சுருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது. இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணலாம். இது வந்து நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ரெடி அளவு 3 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா சீம் அலவன்ஸ் விட்டுட்டு எடுக்கணும். மேலேயும் சேமுக்கு நான் எடுத்துக்கிறேன். கேப் ஹைட் அளவுக்கு 3 இன்ச் கேப் ஹைட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பாக்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர்ன் ட்ரா பண்ணலாம். இது வந்து நான் கீழேருந்து 1.5 இன்ச் எடுத்து அதுக்குள்ளே கூடி ஒரு 3/4 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுக்கான அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரலன்னா ஒரு கார்ட்போர்டு அட்டையில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இது கீழே வந்து ஒரு மைல்டான ஸ்கேலப் வந்து கொடுக்க போகிறேன். அது வந்து பேலன்ஸ் இருக்கிறதுல 3 இன்ச் இருந்துச்சு, 1.5 இன்ச்சுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு வந்து அர்க்கத் கொடுத்துக்கிறேன். இன்னொரு சைடு நமக்கு இதே மாதிரி ஸ்கேலப் வரையணும். இப்போ ஸ்கேலப் மார்க் பண்ணிட்டு லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மார்க்கிங் சாக் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கிங் சாக்கை வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவை வந்து இப்போ நான் டேன் பண்ணுற மாதிரி டேன் பண்ணி சென்டரை மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க. சென்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் பண்ணி நம்ம எடுத்தாப்போ அப்படியே ட்ரேஸ் வந்து இன்னொரு சைடுக்கு விழுந்துடும். இந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ண தேவை இருக்காது. அப்போனா நான் வந்து ட்ரேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் விட்டு நான் கட் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சு இப்போ நம்ம அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பையும் நமக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிஃபாகவே இருக்கும். கேன்வாஸ் இல்லாத ஃபீலே இருக்காது. இப்போ கரெக்டாக அந்த ஸ்கேலப்புக்கு வந்து நம்ம ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு டிசைன் வந்து அழகாக வரும். கரெக்டாக கர்வுக்கு நல்ல ஷேப் கொடுத்து டேர்ன் பண்ணுங்கள் ஊசியை நிறுத்தி. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். லைனிங்கில் கட் பண்ணுறப்பவும் ஷேப் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நான் பேட்டர்ன் ஸ்லீவ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஸ்டிச் பண்ணி ஸ்லீவை வந்து பாட்டமோட அந்த ராய்ஜை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நாச்சஸ் மட்டும் கொடுத்து டேர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த சென்டரில் இருக்க பேட்டர்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்லைட்டான ஒரு அர்க்கத் கொடுத்து நம்ம வந்து டேர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதில் சென்டரில் மட்டும் சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜஸை மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டாலே இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். நான் நாச் பண்ணுற மாதிரி நல்லா நாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டு மேலே ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து மைல்டான ஸ்கேலப் தான் கொடுத்தேன். 1/2 இன்ச்சை விட கம்மியாக தான் ஸ்கேலப் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணியிருக்க டேர்னிங் மேலேயே எட்ஜ் தையல் வந்து ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பேட்டர்ன் வைக்க போகிறோம். இப்போயே நமக்கு வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். கீழே வந்து கர்வாக, மேலே வந்து ஷார்ப்பாக. இப்போ லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை அதுக்கடுத்து கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அப்போனா நமக்கு ஃபினிஷிங் பண்ணுறப்ப கட் பண்ணால் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இப்போ பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். இந்த பார்டரை வந்து நான் லைனிங்கோட ராங் சைடு வச்சு இதே மாதிரி டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ 4 பக்கமுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் மட்டும் விட்டுட்டு 4 கார்னரையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கெட்டி தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிக்கலாம் அந்த பார்டரை. இந்த மாதிரி டேர்ன் பண்ணுறப்ப நமக்கு வந்து ராங் சைடு வந்து உள்ளே போயிடும், ரைட் சைடு வந்து வெளியே வந்துடும். ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு இப்போ ஓப்பனில் இருக்க அந்த 2 இன்ச்சையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல் அந்த நம்ம பார்டர் ஃபுல்லாத்தையுமே ஒரு
டாப் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்டரை எடுத்து அப்படி நம்ம பேட்டர்ன் ஸ்லீவ் மேலே வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாக்கும் இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஒரு கெட்டி தையல் போட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டிச்சில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஸ்கேலப்பாக இருக்கட்டும், இந்த பார்டரியாக இருக்கட்டும் ஹைலைட் பண்ணணும். அப்போனா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கஸ்டமர் கீழே ஹைலைட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எதுவும் பண்ணல. இல்லைனா பீட்ஸ் ஒர்க்லாம் கொடுத்தாக்கும் நமக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாட்டம் பார்டர் அட்டாச் பண்ணுற இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டு நம்ம இந்த ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் லேஸ் வச்சு கீழே இருக்க அந்த தாஜ்மஹால் பேட்டர்னில் ஃபினிஷ் பண்ண போகிறேன். 4 இன்ச் மேலே இருக்க மாதிரி தான் எனக்கு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 4 இன்ச் மேலே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான ஒரு லேஸு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்லீவோட பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.